ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணாச்சி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம கேரளா போக போகிறோம். எதுக்குன்னா, நாளைக்கு ஓட்டு போட போகிறோம். அதுக்கு தான் நான் இப்போ கேரளா போகிறேன். நீங்கள்லாம் போன வாரமேவும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருப்பீங்க. எங்களுக்கு ஓட்டு வந்து நாளைக்கு தான், 26ஆம் தேதி, ஏப்ரல் 26. அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். வாங்க போவோம். இப்போ நம்ம வில்லேஜ்லேருந்து கிளம்பிட்டோம். கேரளாவுக்கு போக போகிறேன். நம்ம வண்டியில் பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோலை போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். இங்கேருந்து 70 கிலோமீட்டர் தான் நமக்கு. அதனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் நாம் வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு ஓட்டு போட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் அங்கே தங்கிட்டு அப்படியேவும் ரிட்டர்ன் தான். அதுதான் நம்ம ப்ரோக்ராம் இன்றைக்கி. இப்போ கிளம்பிட்டேன். இந்த ஏரியா மொத்தமேவும் விவசாயம்தான். எல்லா இடத்துலையும் விவசாயம் தான் நடக்கும். எல்லா காய்கறி விவசாயமும் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில். நம்ம ஏற்கனவே விவசாயத்தை பற்றியெல்லாம் நிறையா வீடியோ போட்டிருப்போம். இப்போ நம்ம வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ எப்படி நடக்குதுன்ட்டு மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு பக்கம் பெரிய டவுன் வந்து சின்னமனூர் தான் டவுனு. ஸோ சின்னமனூருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சின்னமனூர்லேருந்து நமக்கு குமுளி ஹைவே. சின்னமனூர் போயிட்டோம்னா அடுத்து சின்னமனூர்லேருந்து கம்பத்துலேருந்து கம்பமெட்டு நெடுங்கண்டம். அதுதான் நம்ம ரூட்டு. இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நல்ல வெயில், அப்படியே அனலாக பறக்குது. இப்போ நம்ம சின்னமனூர் நெருக்கி வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் கட் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து மேகமலை தான். மேகமலை வந்து 27 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே மேகமலையெல்லாம் போயிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டன் கொடுக்குறது பாருங்கள். இப்போ நம்ம சின்னமனூர் நெருக்கி வந்துட்டோம். அடுத்து சின்னமனூர் தான். சின்னமனூர்லேருந்து நம்ம கம்பம் குமுளி ஹைவேவில் நம்ம இப்போ குமுளி ஹைவே வந்துட்டோம். நேராக கம்பம்தான். இடையில நமக்கு சுருளி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ரோடு கட் ஆகும். உத்தமபாளையம் இந்த ஏரியாவெலாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி போகையில் கம்பம். நம்ம ஏற்கனவே சுருளி வாட்டர் ஃபால்ஸ் போன வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். இந்த ஏரியா மொத்தமேவும் நெல் வயல்கள் தான் நிறையா இருக்கும். இப்போ பூரா அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி அடுத்து முல்லைப்பெரியாறில் தண்ணி திறக்கையில் அடுத்த ஓகம் விவசாயம் பண்ணுவாங்க.
இப்போ நம்ம கம்பம் வந்துட்டோம். இப்போ இதுலேயும் ரைட் சைடில் கட் பண்ணி போனோம்னா கம்பம் பைபாஸு குங்குடி. லெஃப்ட் சைடில் போனோம்னா கம்பம் ஊருக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஊருக்குள்ளே தான் போக போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கணும், அதுக்கு வேண்டி தான் வந்தேன். அதை வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு. இப்போ கம்பம் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் கம்பம் பள்ளத்தா. முதலெல்லாம் இங்கேருந்து தான் காய்கறி பலசரக்கு எல்லாமே கேரளாவுக்கு வரும். இப்போ சின்னமனூர் தேனி மார்க்கெட் ஆகிடுச்சு. இப்போ கம்பத்தில் ஒன்றும் அவ்வளோவா மார்க்கெட் இல்லை, காய்கறி மார்க்கெட் எதுவும் அவ்வளோ இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சின்னமனூர் தேனி அங்கே வந்துடுவாங்க. இப்போ கம்பத்தில் பொருள் வாங்கியாச்சு. இப்போ வாங்கிக்கிட்டு அப்படியே நான் கம்பமெட்டு மலைப்பாதையில் இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டேன். கம்பமெட்டு வந்து 8 கிலோமீட்டர் தான் இந்த மலைப்பாதை. இப்போ அதில் தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். மலைப்பாதையில் ஒரு மரம் கூட பச்சையாக இல்லை, எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது. எங்களுக்கே ஒவ்வொரு மரங்க தான் கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்குது, பாக்கி எல்லாம் காஞ்சி போச்சு. மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. இடையில 1-2 மழை பெஞ்சினாலும் நல்லாயிருக்கும். மழையே இல்லாமல் பூரா காஞ்சி கருவாடாக இருக்குது. எங்களுக்கே ஒரு மரங்க தான் பசுமையாக இருக்குது, பாக்கி எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அந்த கம்பமெட்டு ரோடு நல்லா இருக்குது. முதல்ல ஆரம்பத்துலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும், இப்போ பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரோடு நல்லா இருக்குது. இந்த லாரியில் போகிறது வந்து சாணி எருவு போய்கிட்டு இருக்கு. வாசை குப்புன்னு அடிக்குது. தமிழ்நாட்டிலேருந்து தான் எருவு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. கோழி எருவு போகும், சாணி எருவு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. கம்பமெட்டு நெருக்கி வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் மாறுது. நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் பயங்கர அனல் காற்றா இருந்துச்சு. இப்போ தான் அப்படியே சில்லுன்னு கொஞ்சம் காற்று வருது, செமையாக இருக்குது. இவ்வளோ நாள் ஊரில் வெயிலில் வந்துட்டு அப்படியே டக்குன்னு இங்கிட்டு மலையில் ஏறவும்
காற்றுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. செக் போஸ்ட்டு வந்துட்டோம். இனி ஒரு 25 கிலோமீட்ரு வரும் நெடுங்கண்டம். இடையில தான் கொஞ்சம் ரோடு வேலை பார்க்குறாங்க. பாக்கியெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்கும். கேரளாக்குள்ளே ஏறவுமே அப்படியே மரமெல்லாம் ரொம்ப அப்படியே பச்சையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. மழை இல்லை, மழை இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மழையே பெய்யலை. இடையில ஒரு மழை என்னமோ பெஞ்சிச்சு இந்த 3-4 மாதத்துக்கு பிறகு. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ராமக்கல் மேடு. ஒரு நாளைக்கு போவோம். இன்றைக்கி நம்ம நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். ஓட்டை போட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் தான். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ராமக்கல் மேடு 17 கிலோமீட்ரு. நம்ம இப்போ லெஃப்டில் போக போகிறோம். நெடுங்கண்டம் மூணாறு. இந்த நெடுங்கண்டம் வரைக்கும் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். பாக்கி அங்கிட்டு குமுளி மூணாறு ஹைவே ரோடு நல்லாயிருக்கும். நமக்கு இதுதான் பக்கம், அதனால தான் இந்த ரூட்டில் வர்றது. கேரளாவுக்குள்ளே வந்தோடனேவும் நல்லா கிளைமேட்டேவும் நல்லா இருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குது, வெயில் அடித்தாலும் நல்ல கிளைமேட்டாக இருக்குது. சும்மா இல்லை, ஆட்கள்லாம் பூரா கொடைக்கானல் ஊட்டின்னு நாளைக்கு போகிறாங்க. கூட்டாறு, இந்த ஊருக்கு பேர் தான் கூட்டாறு. அடுத்து தூக்குவாகம் முண்டியரமா நடுங்கண்டம். இடையில 3 நாள் போட்டு ரோடு வேலை செய்கிறாங்க. இந்த ஊருக்கு பேர் தான் தூக்குபாலம். அடுத்து முண்டியரமா, அடுத்து அப்படியே நெடுங்கண்டம். இப்போ முண்டியரம் கடந்து வந்துட்டோம். இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போகல, பூராமே ஷார்ட்கட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன். மெயின் ரோடு மொத்தமும் வேலை செய்வாங்க. இது பூரா ஷார்ட்கட் ரோடு. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாலே செம்மையாக இருக்குது. நல்லா அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது.
இப்போ எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய டவுன் இதுதான் நெடுங்கண்டம். குமுளி மூணாறு ஹைவே எல்லாம் நடுவில் நெடுங்கண்டம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து குமுளிக்கு 54 கிலோமீட்ரு, மூணாருக்கு 54 கிலோமீட்ரு. நாங்கள் சென்டரில் இருக்கோம். நெடுங்கண்டம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 9 கிலோமீட்ரு தான் நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டை நெருக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியா மொத்தமே வனம் தான். மொத்தம் இங்கே வந்து ஏலம் விவசாயம் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏலம் பிறகு மிளகு, ரெண்டு தான் மெயின் எங்கள் ஏரியா மட்டுமே. சரியான ஏற்றம் இறக்கமாக இருக்கும் ரோடேவும். எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. அப்படியே லெஃப்டில் கட் பண்ணோம்னா நம்ம ஊர் தான். இந்த ஊருக்கு பேர் தான் மயிலாடும்பாறை. இதுதான் நம்ம ஊர். அப்படியே வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஓட்ட கிட்ட போட்டு திருப்பி ரிட்டன் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்தா. ஒரு நாளைக்கு எங்கள் ஊரை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். வரண்ணா. ஆளு தெரியலையா? ஆமா, நமக்கு கண்ணு மாறாது. ஆமா, இதான் என் ஃப்ரெண்டு வருண். இவர் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம். ஏய் லாட்ரி, கேரளா லாட்ரி. ரெண்டு சைடுமே வெஞ்ச பிரைஸ் எதுவும் இருக்கா? ரெண்டு சைடு வருங்க. பிரைஸ் எதுவும் இருக்கா? இன்னைக்கு தானா? இது என்னைக்கு டிக்கெட்டு? நாளைக்கு டிக்கெட்டா? 5/0/21 50 பிளாக்கா? சரி, அப்போ ஒரு 21 எடுப்போம். எங்க அம்மா தான் டிக்கெட் எடுத்துச்சா? அப்ப நான் ஒண்ணு எடுத்திருக்கேன். இங்க நம்ம எப்படி பிடிக்கிறோம்ல? ஆமா, மட்டும்தான் வரும். பிறகு என்ன வரும்? இது இந்த கேமரால நம்ம தெரியுமா? பெஞ்சு ஒரு நாரங்க எவ்வளோ கிடைக்குமா? எடுக்கிறியா? நான் எடுக்கணுமா? சரி சரி, ஒரு நாரங்க எவ்வளோ எடுத்தேன். ஃபோன்ல எடுக்கிறதோட. ஆமா, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு நீங்க தான் போட்டு கொடுக்கணும். ஆமா, எனக்கு ஒரு நாரங்க எவ்வளோ போட்டு என்னங்க? പോയിട്ട് 4,000 വെളിവ് മുറിക്കണം. ഇന്നലെ നമ്മൾ മേടിച്ച എത്രണ്ണായിരുന്നു? 27 28. ഇരുപത് 24 அந்த ஒண்ணு கிடக்கு. அதெல்லாம் கூட்டல 24 இருக்கு. உள்ள இது என்ன? இது மைக்கு. இதுக்கு செப்பரேட் மைக்கா? அப்புறம் நீங்க ஊத்தி இருக்கு. அதே மைக்கு, அதோட கனெக்ஷன் அதெல்லாம் சேர்ந்து. அது GoPro கிடைக்கிறதா?
தனியாக வாங்கணும். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வீட்டுக்கு போகல. நம்ம என்னோட பழைய முதலாளி இவர் தான். இவர் கடையில் தான் இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணாச்சி விலாக்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஓட்டு போட்டாச்சு. இனி திருப்பி ஊருக்கு கிளம்பிட்டேன். வாங்க போவோம். கம்பமட்டு வழி தான் போக போகிறேன். போடிமட்டு வழி போகலாம்னு பார்த்தேன். நமக்கு ஊரில் அர்ஜெண்ட்டாக வேலை இருக்கிறதுனால போக முடியலை. எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி தோரணமெல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஏலத்தோட்டத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நீ கிளம்புவோம் வாங்க. நீ பை ரோடு பார்ப்போம். நம்ம தமிழ்நாடு கிளம்பி விட்டோம். மிஸ்டர் பெஞ்சமின். ஆம் അതെ 11 മണിയായി. എഴുന്നേറ്റ് ഭക്ഷണം കഴിച്ച് കുളിച്ച് സാരി എടുത്ത് കൊടുത്ത് நீ டிக்கெட்லாம் முடிஞ்சா? இது நாளைக்கா? எங்க அம்மாட்ட டிக்கெட் கொடுத்துருக்கேன். அடிச்சிருச்சுன்னா காசு மரியாதையா கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளவுதான். எத்தனை 3 டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு போன் பண்றேன். சரி சீஃப், காணோம். நமக்கு இருக்கணும்னு ஆசைதான், விட மாட்டாங்கல்ல. அப்படி நம்ம ஊருக்கு வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.